ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 8 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வீடியோ போடறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஆனால் இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துங்க, அப்போ தான் புரியும். இந்த எபிசோடில் 2 மெம்பர்ஸ் அட் அ டைமில் பேசுவாங்க. அதனால நான் ஒருத்தர் சொல்கிறது மட்டும்தான் கவர் பண்ண முடியும். எபிசோட்ஸில் இருக்க எல்லா டீட்டெயிலையும் நான் கவர் பண்ணிடுவேன். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 8. டீம் டபிள்யூக்கும் டீம் ஒய்க்கும் நடந்தெல்லாம் அவங்க ட்ரா ஆயிருக்காங்க. வி டீமுக்கு நாளைக்கு நம்ம கண்டிப்பா ஜெயிச்சாகணும், அப்பதான் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு போக முடியும். துரோகி இருக்கானே, இவனை என்ன பண்றது அப்படின்னு நிகராஷி கேக்குறான். நீக்கோ எப்பவுமே தனியாவே கோல் போட மாட்டானே, ஆனா இந்த தடவை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லும்போது பாட்சிட்டா சொல்றா, யார் பத்தி இன்ஸ்பயர் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஈசகி லுக் விடுறான். டீம் வியோட டாப் பிளேயர்ஸ் சாட்டோ 5 scores, ரியூ 6 goals, நாகி 7 goals. சாக்கரை சீட்டிங் பண்ணாம விளையாட முடியாதுன்னா நான் சாக்கரை ஒரு வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு நாகி சொன்னது யோசிக்கிறான் ஈசகி. நான் எப்படியா தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நான் நைட்ரிக் ஆர்கன்லாம் குளுக்கோச மாதிரி உன்னோட நீஸ்ல அது பர்ஸ்ட் ஆக முடிச்சிடும் அப்படின்னு சாட்ட சொல்றேன். நான் கரெக்டாக தான் சொன்னேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். உனக்கே தெரியும்ல, நாகிக்கெலாம் அந்த ட்ரைனிங்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றேன். நீ ரொம்ப ஓவர செல்லம் கொடுத்து அவனை இது பண்ற அப்படின்னு சாட்ட சொல்றான். ஆமா அவன் என் ட்ரெஷர் அப்படின்னு ரியூ சொல்றான். அப்பாவே மிஞ்ச போற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ரியூக்கு அவன் என்ன கேட்டாலும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனாலயே அவன் எனக்குன்னு ஒன்று தனியா வேணும், அது எனக்காக தான் மட்டும் இருக்கணும் அப்படின்னு ரியூ நினைக்கிறான். அப்பதான் டிவியில வேர்ல்டு கப் ஜெயிச்சு இருக்க காமிக்கிறேன். என்ன வேர்ல்டு கப்பா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட போய் நான் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் போட போறேன், நான் வேர்ல்டு கப் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றான். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும், உன்னால எல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க. அவங்க சொன்ன நான் ராங்குன்னு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். இந்த ஸ்கூல்ல யாரும் சாக்கருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. யோசிச்சுட்டு போய் நாகி மேல அடிச்சிடறான். நாகி கரெக்டான டைமிங்ல காலை வச்சு அவன் மொபைலை பிடிச்சி விளையாட, நீ சாக்கர்ல இருக்கியா அப்படின்னு ரியூ கேட்கறான். சாக்கர்ல மட்டும் இல்லை, நான் எந்த கேம்லயுமே இல்லை, ஏன்னா எனக்கு எஃபர்ட் போடுறது பிடிக்காது அப்படின்னு நாகி சொல்றான். அப்பதான் எங்க அப்பா சொன்ன ஞாபகம் வருது, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால மட்டும்தான் வேர்ல்டு கப்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஞாபகம் வருது. அதனால இவன்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, இவனை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரியோ, டியூட் சாக்கர் விளையாடுவா, நான் உனக்கு போர் அடிக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு ரியூ சொல்றான். பாச்சிரா நாக்க வெளியே நீட்டி எக்ஸ்பிரஷன் காமிச்சிட்டு இருக்கான். அப்ப இது என்ன எக்ஸ்பிரஷன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தப்பு, நீங்க சொன்னது மழை தண்ணி எந்த டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்றத இந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றான். இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியல, இந்த மான் பிரதர்ஸ் எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்றான். ஈவன் முடிஞ்சு போனதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்ற. நீ நாளைக்கு பண்ண ட்ரை பண்ணினா நான் உன்னை அங்கேயே கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே சங்க நெரிக்கிறான். அப்ப ஈஸிக்கு நம்மளால நாளைக்கு 10 பேரை வச்சுட்டு விளையாட முடியாது, ஆனா அவனை விட அப்படின்னு சொல்றான். எனக்கு கனவுலாம் இருக்கு, அதனால உங்களை மாதிரி தோத்தாங்கோலி கூட எல்லாம் என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு கோவானு கத்துறான். இப்ப இருக்கிற நான் தான் டாப் ஸ்கோரர், நான் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன் அப்படின்னு சொல்றான். நாளைக்கு நான் உன்னோட அதிக ஸ்கோர் எடுத்துட்டேன்னா அப்புறம் நான் தான் ஹை ஸ்கோரர் அப்படின்னு சொல்றான் குனிகாமி. அது உங்களால முடியாது, உங்களால தனியா எதையும் பண்ண முடியாது அப்படின்னு கோவான் சொல்றான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் அவன் நினைச்சு பார்த்துட்டு, ஏன்னா எனக்கும் கனவுல இருந்துச்சு, உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு கோவான் சொல்றான். ஈக்குவலா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப யார் எல்லோ கார்ட்ஸ் அதிகமா இருக்காங்களோ அவங்கதான் போவாங்க அப்படின்னு சொல்றான். சேமா இருந்தா அப்ப ப்ளூ லாக் ரேங்கிங்க வச்சுதான் அது முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 3rd place ஈசகி, 2nd சீகிரி, 1st கோவான் தான் இருக்கான். அந்த துரோகி எல்லாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் மட்டும் இல்ல, நீங்க யாருமே ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்ல, நீங்க எல்லாருமே ஒரு குப்பைங்க தான். ஒரு ஸ்ட்ரைக்கரால அவன் போட்ட கோலை திரும்பி போட முடியும், அதுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணும். உங்களை தடுக்க அப்ப எத்தனை டிஃபெண்டர்ஸ் இருந்தாங்க, நீங்க எந்த இடத்துல அந்த பால் அடிச்சீங்க, உங்களுக்கு யார் பாஸ் பண்ணா, அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் வச்சுதான் உங்களால கோல் போட முடியும் அப்படின்னு ஈகோ சொல்லிட்டே இருக்கான். ஸ்ட்ரைக்கரா இருந்தீங்கன்னா உங்களால போட்ட கோலை திரும்பி போட முடியும், இல்லைன்னா நீங்களாம் வெறும் குப்பைங்க தான், அதனால உங்களோட ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஈகோ சொல்றான். அப்படியே அவன் போயிடுறான். இன்னும் 24 மணி நேரத்துல இவங்களுக்கு டீம் வீக்கும் இவங்களுக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. தனியா போய் கோல் போட முடியாது அப்படின்னு ட்ரைனிங் எடுக்க போறான். அங்கதான் பாரோ இருக்கான். மூளை இல்லாத டாங்கி, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு பாரோ கேக்குறான். பாரோ எங்கோ ட்ரைனிங் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்லும் போது பாரோட ஃபுட்பாலை வச்சு ஹீரோட மூஞ்சிலே அடிச்சிடறான். எங்கோ ட்ரைனிங் பண்ற பயமா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இங்க நான் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி பால் எடுத்துட்டு வரான். அவன் கரெக்டா லெஃப்ட் ரைட் கார்னர்ல கோல் அடிச்சிடறான். இவன் எப்படி கரெக்டா அங்க கோல் அடிச்சான் அப்படின்னு ஈசகி பாக்குறான். என்ன அவ்வளவுதானா, திரும்ப வா அப்படின்னு ஈசகி கூப்பிடுறான். நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் இங்க நான் தான் கிங், நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு பாரோ வரான். இவன் கரெக்டா பாலை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா அதே இடத்துல லெஃப்ட் ரைட் கார்னர்ல ஷூட் அடிச்சிடுறான்.
இவன் அமேசிங் தான். அப்போதான் ஈகோ சொன்னது ஞாபகம் வருது ஈசகிக்கு, ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்ன ஞாபகம் வருது. அப்புறம் தான் என்ன அவ்வளோதானா திரும்ப வா அப்படின்னு கூப்பிட்றான். நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் தான் இங்கே ஜெயிப்பேன் அப்படின்னு வரான். நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவனோட ஃபார்முலாவை அப்படின்னு ஈசகி பார்க்குறான். நார்மல் மேட்சஸ்லேயும் இவனோட ரேஞ்சுக்கு போனாதான் இவனால கோல் அடிக்க முடியும். அதனால இவனோட ரேஞ்சுக்கு போகாமல் தடுத்தாவே போதும். எல்லா தடவையும் அவன் ரேஞ்சுக்கு போய் தான் கோல் அடிக்கிறான். ஆனால் ரேஞ்சுக்கு போகாமல் தடுக்கணும். இவனோட மீட்டர் 27 மீட்டர். இவனோட ஃபிசிக் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் எனக்கு ஃபிசிக் இல்லைனாலும் நான் அதை போடுவேன் அப்படின்னு சொல்லி என்னோடது ரேஞ்ச் 29 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே அதே இடத்துல லெஃப்ட் ரைட் கார்னரில் அடிக்கிறான். இவன் அமேசிங் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு டீச் பண்ண தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நான் உனக்கு எதையும் டீச் பண்ணல, உன்னால எப்போவுமே என்னை ஜெயிக்க முடியாதுன்றது தான் நான் இன்னைக்கு உனக்கு டீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்படியும் நீ எனக்கு ஒன்று டீச் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ தூங்குற இடத்துக்கு வந்து உட்காடுறான். பாரம் மாதிரி ஃபிசிக்கோ எதுவுமே இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஸ்பேஷியல் அவேர்னஸ். இதை வச்சு நான் எப்படியா ஃபார்முலா கிரியேட் பண்ணி கோல் போடணும், அவங்கள மெயினாக நாகியை நான் தோக்கடிக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அங்கே ஈகராஷியும் பயமாக தான் இருக்கான். எனக்கு பயமா இருக்கு, நம்ம நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல தோத்துட்டோம்னா நான் திரும்ப சாமியார் குன்றத்துக்கே போகணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் வேணும். பயம் இருந்தாதான் நம்மள போராட வைக்குது அப்படின்னு ஈசகி சொல்றான். அப்ப கோவனை ஒரு மூலையில வச்சுட்டு நம்ம எல்லாரும் வளர்ற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க சொல்லி பாலை நீ எடுத்த நீ செத்த அப்படின்ற சொல்றான். நான் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது காயத்தோட இருக்க விரும்பல, ஆனா நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இகிராஷி வாங்க கைஸ் நம்ம இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இவங்க உற்சாகத்தோட போறாங்க. ஏன் ஈசகி பயமா இருக்கா? நம்ம இதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல தோத்துட்டோம்னா இதுக்கப்புறம் நம்மளால விளையாடவே முடியாது, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு பாச்சிரா சொல்றான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் எங்கெங்க நிக்கிறாங்கன்னு எல்லாரும் காமிக்கிறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்க நினைச்ச மாதிரியே தான் நடக்குது. இங்க ஸ்டார்ட் பண்ற ரியூ தான். என்னால இவனை 1-on-1 தோக்கடிக்க முடியாது. ஆனா நானும் பாச்சிராவை சேர்ந்தா எஸ் இவன் சாட்டோ கிட்ட தான் பாஸ் பண்றான். சாட்டோவை கரெக்டா அவன் ரேஞ்சுக்கு போகும்போது தடுத்துட்டோம். எஸ் நாங்க போட்ட பிளான் கரெக்டா தான் இருக்கு. அவன் ஆகிட்ட பாஸ் பண்றான். ஈகராஷி அப்படின்னு ஹீரோ கத்துறான். கரெக்டா ஈகராஷி வந்து தடுத்துறான். இப்ப நம்ம ஹீரோ டீமுக்கு பால் வந்துருது. பாச்சிரா கரெக்டா ட்ரிபிள் பண்ணி லாங் ஷூட் அடிக்கிறான். இது என்னால கால ரீச் பண்ண முடியாது, என்ன நான் தலையை வச்சு ரீச் பண்றேன் அப்படின்னு தலையை வச்சு காகன் மாதிரி கோல் போடலான்னு பாக்குறான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல போயிடுது. எங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றேன். அப்ப ரியோ இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்மளோட புது மூவ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாகிட்ட சொல்றான். நம்ம ஹீரோ டீம் பண்ண மாதிரி ஒரு லாங் ஷூட் அடிக்கிறான். நாகி தாண்டி அது பால் போகுது. ஆனா அவன் பர்ஃபெக்டா கண்ட்ரோல் பண்ணி மிட் ஏர்லயே அவன் கோலையும் போட்டுறான். இதையா நீ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்ன? எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை அப்படின்னு சொல்லி இவனும் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு ஹீரோ பாச்சிராவை பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுங்க. அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் இந்த டீம் வி, அதாவது நாகி இருக்க டீமை ஹீரோ டீம் எப்படிதான் தோக்கடிக்க போறாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். அதனால